வணக்கம். இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என காமராஜர் குறித்த விவாதத்திற்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசியது சர்ச்சையான நிலையில் மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். காமராஜரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திருச்சி சிவா பேசியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுகவின் வரலாற்று தெரிவுக்கு ஒரு அளவே இல்லையா என்று வினவியுள்ளார். காமராஜர் பற்றி ஸ்டாலின் பேசுவது நகைமுரண் என்றும் பழனிசாமி சாடியுள்ளார். காமராஜர் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து திருச்சியில் காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது வீட்டை முற்றுகையிட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் மாற்று சாலையில் திருப்பிவிடப்பட்டன. இதேபோல விருதுநகரிலும் காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி சிவாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா கூறிய கருத்துக்களுக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை என்பதால் அவை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சினைகளை பற்றி பேச வேண்டும் என்றார். காமராஜர் பற்றி அவதூறு கருத்துக்களை பேசிய திருச்சி சிவா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். காமராஜர் குறித்து பேசுவதற்கு முன்பு முதலில் திருச்சி சிவா தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். காமராஜர் வீழ்த்தப்பட்டதற்கு திமுகவே காரணம் என்று குற்றம் சாட்டிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜரை பற்றி பேசுவதற்கு திமுகவில் உள்ள யாருக்கும் உரிமை இல்லை என்றார். காமராஜர் ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் என திமுக எம்பி திருச்சி சிவா பேசிய பேச்சு சர்ச்சையான நிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேஸ்புக் பதிவு தற்போது வைரலாகியுள்ளது. 2013ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த பதிவில் ஏசி இல்லாமல் காமராஜரால் உறங்க முடியாத உடல்நிலை இருப்பதாக அவரது செயலாளர் கூறியதாகவும், அதனால் காமராஜர் சென்ற ஊர்களில் அரசு விடுதிகள் எல்லாவற்றிலும் ஏசி வசதி ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவை தற்போது பலரும் பகிர்ந்து வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 30 நாட்களில் 2,50,00,000 பேரை உறுப்பினர்களாக சேர்க்க திமுகவினருக்கு அந்த கட்சித் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காணொலி வாயிலாக நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் திமுகவின் சாதனையை எடுத்துக் கூறி 10 நிமிடங்கள் பேச வேண்டும் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பச்சை வண்ண பரப்புரை வாகனத்தை மாற்றியுள்ளார். மயிலாடுதுறையில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் பழனிசாமியின் பரப்புரை வாகனத்தை சுந்தரா டிராவல்ஸ் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமி தாம் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த பச்சை வண்ண பரப்புரை வாகனத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக வெள்ளை நிற வேனில் பரப்புரை செய்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷாவின் கருத்துதான் தன்னுடைய கருத்து என்றார். தலைமையின் கருத்துக்கு மாறாக தான் என்ன பேச முடியும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் மறியலில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட ஏராளமானோர் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு சிலர் மயக்கமடைந்து விழுந்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த நபர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பினார். இந்த சம்பவம் தொடர்பான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
தாவேக கொடியில் உள்ள வண்ணங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேக கொடியில் உள்ள யானை சின்னத்தை அகற்றக் கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், புதுவை, காரைக்காலில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்ட கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் இறப்பதற்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் தவறான அணுகுமுறையே காரணம் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. நெரிசல் சம்பவம் தொடர்பாக கர்நாடக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. காவல்துறையுடன் கலந்து ஆலோசிக்காமலே வெற்றி பேரணிக்கு பொதுமக்களுக்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் அழைப்பு விடுத்துவிட்டதாகவும் இதுவே விபத்துக்கு வழிவகுத்ததாகவும் மாநில அரசு நேரடியாக குற்றஞ்சாட்டியுள்ளது. பீகார் மாநிலத்தில் 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு சலுகை அறிவிப்புகளை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டு வருகிறார். இதில் தற்போது 1,67,00,000 வீடுகளுக்கு முதல் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். மும்பையில் மாநில அரசு ஊழியர்கள் அரை மணி நேரம் தாமதமாக வருவதற்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாலையில் கூடுதலாக அரை மணி நேரம் பணிபுரிய வேண்டும் என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்த பணி நேரத்தில் மாற்றம் இருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வங்காள மொழி பேசுபவர்களை இலக்காக கொண்ட சோதனைகள் நடத்தப்படுவது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் வங்காள மொழி பேசுபவர்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இது தொடர்பான மனுக்களை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரித்தது. இந்தியாவின் தூய்மையான நகரம் என்ற பெருமையை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் தொடர்ந்து 8வது ஆண்டாக பெற்றுள்ளது. இப்பட்டியலில் குஜராத்தின் சூரத் 2வது இடத்திலும், மகாராஷ்டிராவின் நவி மும்பை 3வது இடத்திலும் உள்ளன. 3 முதல் 10 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா முதல் இடத்தில் உள்ளது. ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. லடாக்கில் உள்ள பனிப்படர்ந்த 15,000 அடி உயர மலையின் மீது வைத்து இந்த சோதனை நடைபெற்றதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அப்போது 2 இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நிலைமைகளை கண்காணித்து வட்டி விகித குறைப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிலையான விலை ஆகிய இரண்டும் சரிபாதி அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் தற்போதைய சூழல்களை பொறுத்திருந்து கண்காணித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகத்தியர் அருவியில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியது. இதனால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். வெள்ளப்பெருக்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. நிதி சிக்கல்களால் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தடை ஏற்படுவதாக நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவு அடைய வேண்டுமானால் அதை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் ஆடி பிறப்பையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடக்கி வைப்பதில் தேங்காய் சுடும் திருவிழாவுக்கு முக்கிய பங்குண்டு. அந்த வகையில் இந்த பாரம்பரிய திருவிழா சேலத்தில் கொண்டாடப்பட்டது. ஆடிப்பிறப்பையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை, கோவை, மதுரை, ராமநாதபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். ஆடி மாத பிறப்பையொட்டி அண்ணாமலையார் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் பக்தர்களுக்காக செய்யப்பட்ட அடிப்படை வசதிகள் குறித்து வரிசையில் நின்ற ஆந்திர பக்தர்களிடம் தெலுங்கில் பேசி விவரங்களை கேட்டறிந்தார்.
ஆடிப்பிறப்பையொட்டி காரைக்குடி பட்டி நிறுவனத்தில் பட்டுப்புடவைகள் வாங்க ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பல்வேறு துணிக்கடைகளில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தள்ளுபடி விலையில் புடவைகள் விற்கப்பட்டதால் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பெண்கள் போட்டி போட்டு புடவைகளை அள்ளிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு பெரியார் நகர் பகுதியில் 2 சிறுத்தைகள் மற்றும் ஒரு கருஞ்சிறுத்தை ஒரே நேரத்தில் உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தேயிலை தோட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் சிறுத்தைகள், கரடிகள் போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்த அரசு மருத்துவமனையில் மின்மாற்றி பழுதாகி 3.5 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிக்காமல் அவசர கதியில் மருத்துவமனையை திறந்து வைத்ததே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சேலத்தில் சாலையில் பூக்களை கொட்டி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வ.உ.சி. சந்தை ஸ்மார்ட் சிட்டி வணிக வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு கடைக்கும் வியாபாரிகள் 10 லட்சம் ரூபாய் வரை முன்பணமாக செலுத்த வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மாத வாடகையும் 21,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சின்னக்கடை வீதியில் பூ வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பள்ளி ஆசிரியருக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சொக்கநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களிடம் அறிவியல் ஆசிரியர் கணேசன் மிக கடுமையாகவும் ஒழுங்கீனமாகவும் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள ஆலுவா பகுதியில் செயல்பட்டு வரும் சூப்பர் மார்க்கெட் காவலாளி மீது இளைஞர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் கார் பார்க்கிங் செய்யும் பகுதியில் தனது பைக்கை நிறுத்த வந்துள்ளார். இதற்கு முதியவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரத்தில் காவலாளியை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திரிசூரில் பாரம்பரிய ஆணையூட்டு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திரிசூர் வடக்குநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பூரம் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆடி மாதத்தில் யானைகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அவற்றுக்கு உணவு ஊட்டும் ஆணையூட்டு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையில் நடைபெற்ற நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு உணவு ஊட்டப்பட்டது. ஆளுநர் மாளிகையில் மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட நினைவு பரிசில் திருக்குறளில் இல்லாத குறள் இடம்பெற்றதற்கு கவிஞர் வைரமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார். யாரோ ஒரு கற்பனை திருவள்ளுவர் விற்பனை திருக்குறளை எழுதியிருப்பதாக விமர்சித்துள்ளார். நாகை மாவட்டம் பாப்பாக்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படும் நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாணவர்களின் போராட்டம் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திரையரங்குகளில் ரசிகர்களிடம் விமர்சனங்களை கேட்க முதல் 3 நாட்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று திரையரங்க நிர்வாகங்களுக்கு நடிகர் விஷால் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற திரைப்பட விழா ஒன்றில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது 2 மாதங்களுக்குள் தனது திருமணம் நடைபெறும் என்று விஷால் கூறினார். அமெரிக்காவின் அலாஸ்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சாண்ட் பாயிண்ட் தீவுக்கு 87 கிலோமீட்டர் தொலைவில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதாக தெரிவிக்கப்பட்டது. 2 மணி நேர கண்காணிப்புக்கு பிறகு சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. இஸ்ரேலில் ஆளும் கூட்டணி அரசிலிருந்து விலகுவதாக ஷாஸ் கட்சி அறிவித்துள்ளது. நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சியாக கருதப்படும் இக்கட்சியின் அறிவிப்பால் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது. சீனா சென்றுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அங்குள்ள பாண்டா வளர்ப்பகம் ஒன்றிற்கு சென்று பார்வையிட்டார். அங்கு பாண்டாக்கள் உணவு சாப்பிடுவது போன்ற செயல்களை பிரதமர் ரசித்து பார்த்தார். அல்பேனிய நாட்டில் ஏரிக்குள் பழமையான குடியிருப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. 8000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக கருதப்படும் இக்குடியிருப்பு பகுதி ஐரோப்பாவின் மிக பழமையான குடியிருப்பு பகுதி என தொல்லியல் துறையினர் கணித்துள்ளனர். தரைமட்டத்திலிருந்து 3 மீட்டர் ஆழத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களுடன் விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ளன.
மெக்சிகோ எல்லையில் அமெரிக்கா மேலும் ஒரு இரண்டாவது அடுக்கு சுவரை அமைத்து வருகிறது. 11 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுவர் இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்டு வருகின்றது. மெக்சிகோ நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் பல ஆயிரம் பேர் அமெரிக்காவிற்குள் ஊடுருவுகின்றனர். கடுமையான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வரும் ஊடுருவல்கள் நிற்காத நிலையில் நிரந்தர தீர்வாக சுவர்களை கட்டும் பணியை ட்ரம்ப் அரசு மேற்கொண்டுள்ளது. பொருளாதார முன்னேற்ற திட்டங்களை தற்போதைய அரசு மாற்றியமைத்தால் இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். கொழும்புவில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பொருளாதார மீட்சிக்காக தான் கொண்டு வந்த திட்டமே சிறந்தது என தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 27 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் திறமையான வீரர்களை தக்க வைப்பதற்கு மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் எந்த முயற்சியும் எடுப்பது இல்லை என்று முன்னாள் வீரர் பிரையன் லாரா கூறியுள்ளார். நிக்கோலஸ் பூரன் 29 வயதில் ஓய்வு பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய லாரா, மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த வீரர்கள் IPL போன்ற பிற நாடுகளில் நடத்தப்படும் லீக் போட்டிகளில் விளையாடவே ஆர்வம் காண்பிப்பதாக கூறியுள்ளார்.